ஹாய், நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்றதுன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு வருஷமும் விநாயகரை ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணுவோம். இந்த முறை ஒரு விநாயகரை அவள் அழகாக அலங்காரம் பண்ணிட்டா. இந்த பக்கம் என்னடனா என் பேத்தி கையாலே அவ்வளோ ஒரு அழகாக அவள் ஒரு விநாயகரை செய்து அவள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறா. நாங்கள் கடையில் ஒரு மண்புளியார் வாங்கியாந்து நாங்கள் எப்போதும் போல் அவரை சாமி கும்பிட போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியோட விசேஷம் என்னன்னா, கையிலேயே நம்ம ஒரு விநாயகர் செய்து நம்ம மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கின்னு அதை நம்ம செய்து சாமி கும்பிட்டா அடுத்த வருஷம் வரங்காட்டி நம்மளுக்கு அது நிறைவேறும்னு ஒரு ஐதீகம். இவர் தான் என் பொண்ணு செய்த விநாயகர். எவ்வளோ அழகாக செய்திருக்கிறா பாருங்களேன், சூப்பராக செய்துக்கிறா. நைட்டு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தா அலங்காரம் நேற்று கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தா. மத்தியானம் தான் ஃபுல்லாக பண்ணி அழகாக முடிச்சா. சாமிக்கு செய்யணும்னா ரொம்ப ஆசை அவளுக்கு. வேலை முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க நானும் கொஞ்சம் செய்துட்டு தான். நம்மளுக்கு சமைக்கிற வேலை கொஞ்சம் இருந்தது, அதுக்கிட்ட போனோடனே நான் விட்டுட்டேன். அப்புறம் அவளே பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இவரை வெளியே வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே நாங்கள் வெளியே வாங்கி இவரை வச்சு கும்பிடுவோம். இவர் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி இவர் தான் கடையில் வாங்கிட்டு வந்து இவரை வாங்கிட்டு வந்து வச்சு. இப்போ இந்த பிள்ளையாரை பாருங்களேன், இவர் தான் என் பேத்தி செய்த பிள்ளையார். கடையிலேருந்து விநாயகர்லேருந்து எல்லாமே அவளே பக்கம் பக்கமாக செய்தா. எலி அவள் தான் செய்தா, அவருக்கு லட்டு செய்திருக்கா, எல்லாமே அவள் தான் அழகாக செய்துக்கிறா. பேப்பரில் அந்த பென்சிலு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் களிமண் கொடு பாட்டின்னா கொஞ்சம் களிமண் கொடுத்தேன். பென்சிலில் அந்த களிமண்ணில் நிற்க வச்சுட்டு பேப்பரில் இந்த கொடையை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறான். அம்சமாக இருக்கிற மாதிரி இது எனக்கு என்னவோ இவர் தான் என் பேத்தி செய்து தான் அம்சமாக இருக்கிற மாதிரி பூநூல் கூட அவளே போட்டு விட்டாங்க. அந்த பிள்ளையருக்கு கடையில் வாங்கி கிரடம் வச்சோம். அதை பார்த்துட்டு இவ கையிலேயே அழகாக இவ செய்து வச்சுட்டா கிரடம். இந்த வருஷம் வீடெல்லாம் விநாயகராக இருக்கிறாரா, மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது, நல்ல நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி பண்டிகை வந்தாலுமே எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லா பலகாரங்களும் எல்லா சாப்பாடெல்லாம் நிறைவாக போட்டு சந்தோஷமாக அனுப்புறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் இன்னைக்கு சாமி கும்பிட்டோம், அதனால் ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. பாட்டிக்கும் பசி, இருக்கிறவங்களுக்கும் பசி, அதனால் சாமி கும்பிட்டோன்னே எல்லாருமே சாப்பிட்டோம். உங்களுக்கும் தெரியும் பாட்டி நல்ல நாள்னா எவ்வளோ சமைப்பேன்னு தெரியும். அதனால் டைம் ஆகிப்போச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் பேத்தி பார்த்தவங்க வீட்டில் சுற்றி காட்டுவா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா தொடங்கி பாருங்கள். பாய்.